வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. பொண்டாட்டி திட்டம் போது கோவம் அருவி மாதிரி கொட்டுது. ஆனா கோவப்பட்டு அப்புறம் தீஞ்ச தோசை உப்பில்லாத குழம்பு கிடக்கணும்னு நினைக்கும் போதுதான் வர்ற கோபம் கூட நின்னுடுது. நைட்டு நம்ம ஆளுக்கிட்ட சண்டை போட்டு தூங்கும் போது இனிமே இவளுக்கு போனும் பண்ண விடாது மெசேஜும் பண்ண விடாதுன்னு தோணுது. ஆனா காலையில் எந்திரிச்சோம்னா திரும்ப நம்மளே போன் பண்றோம், திரும்ப நம்மளே மெசேஜ் பண்றோம். ஒரு தடவை நம்ம இவளுக்கு அடிமையாயிட்டோமோ. ஈரம் நீ அன்பை வாங்கலாம், கந்த ஈரம் நீ அறிவை வாங்கலாம் தலைவர் பாடிட்டு போயிட்டாரு. அப்படியே மனைவி ஈரம் நீ அடியை வாங்கலாம் சொல்லியிருந்தா இந்த கல்யாணத்தை நம்ம இருந்திருக்கலாம். நான் அடி அடிக்கிறா பொண்ணு பார்க்க போகும்போது என் மாமனாருக்கு ஒரு கண்ணு தொய்யா இருக்க போதே உஷாரா இருக்கணும். நம்ம தான் ஏமாத்துட்டோம். இருந்த ஒரு கண்ணும் கல்யாணத்தன்னைக்கு கலங்குச்சு. நம்ம தான் ஓம குண்டத்துல வந்த புகனால கலங்குச்சுன்னு நினைச்சிட்டோம். வாழ்க்கையில வர சந்தோஷம் மட்டும் ஷார்ட் பிலிம் மாதிரி டக்குன்னு முடிஞ்சிடுது. ஆனா இந்த பழா போன பிரச்சனை மட்டும் இங்கிலீஷ் படம் மாதிரி 7வது 8வதுன்னு பாட்டு பாட்டா போயிட்டே இருக்கு. நைட்ல சீக்கிரமா தூங்கலான்னு பார்த்தா இந்த இன்ஸ்டாகிராம் பக்கம் போனா இன்னொரு ரீல் என்ன பார்க்க தோணுதே தவிர தோண வைக்க தோண மாட்டேங்குதே. ஒரு வேலை ரீல்ஸ் பைத்தியம் ஆயிட்டமோ இல்ல ரீல்ஸ் வியூவர்ஸா ஆயிட்டோன்னு நினைக்கிறேன். நல்லார் ஒருவர் உலரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. ஒருவேளை நாம இருக்கிறதுனாலதான் ஓவரா மழை பெய்யுதோ இருக்கும். ஏன்னா நம்ம சேனல்ல போடுற போஸ்ட் அப்படி ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ணிருந்தான், நண்பா உங்க போஸ்ட் எல்லாமே சிரிக்கவும் சிந்திக்க வைக்கிறதுன்னு. சிந்திக்கிட்டோம் எல்லாரும் நல்லா இருந்தா சரி. ஆனா ஒரே டவுட்டு, இன்னொரு கமெண்ட்ல ஒருத்தன் முதல்ல சிரிக்கிறோம் அப்புறம் ஏன் சிரிச்சவங்க சிந்திக்கிறோம் போட்டிருக்கான். என்ன சொல்ல வரா? வாழ்த்துறானா காரி துப்புறானா? இன்னைக்கு சாம்பாரை வச்சிருக்கா, அது சாம்பார் மாதிரி இருக்காதுன்னு எனக்கும் தெரியும் அவளுக்கும் தெரியும். பேசாம இன்னைக்கு வேறதான் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிடுவோமா? எப்படி சாப்பிட்டாலும் வாந்தி எடுத்துருவோம். ஆண்டவா இன்னும் எவ்வளவு கஷ்டங்களாதான் எனக்கு கொடுப்ப. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா?